நான் பிறந்த சாதி அந்த சாதி நலன் மட்டும் போதும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா எனக்கு என்னுடைய சாதி அடையாளம் மட்டுமே போதும் அப்படின்னு அதை மட்டும் நான் அழுத்தி பேசுவேன். எனக்கு இந்தியாவில் உள்ள இப்படி பாகுபாடுகளுக்கு ஆளாகக்கூடிய அனைவரின் நலன்களும் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது, ஒட்டுமொத்தமாக சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நான் நினைக்கும் போது எனக்கு ஒரு பொது சொல் தேவைப்படுகிறது. I need a common term to address the issues across the country. எனக்கு தேசிய அளவில் ஒரு பொது சொல் தேவைப்படுது. நான் மொத்தத்தில் எல்லாரையும் பறையர்னு சொல்லிட முடியாது, அல்லது எல்லாரையும் நான் அருந்ததியர்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வெவ்வேறு பெயர்களில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் அழைக்கப்படுகிறார்கள். இவங்க எல்லாத்தையும் நான் ஒரே சொல்ல அழைக்கணும். அது சர்வதேச அளவிலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் இருக்கணும். அப்படி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல் தான் தலித் என்கிற சொல். தலித் என்பது ஒரு சாதியின் அல்ல, அதுக்கு புரோக்கன் பீப்புள் அப்படின்னு தான் மீனிங் சொல்றாங்க. நொறுக்கப்பட்ட மக்கள். ஒரு ஷேப் கிடையாது, ஒரு ஐடென்டிட்டியோட இல்ல, ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடையாது. அவன் தமிழனா இருக்கிறானா இல்ல, வெவ்வேறு சாதிகளா இருக்கிறான். அவன் இந்துவா இருக்கிறானா இந்துங்கிற ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டி கிடையாது, அவன் வெவ்வேறு சாதிகளா இருக்கிறான். அப்ப நொறுக்கப்பட்டவனா கிடக்கிறான், சிதறி கிடக்கிறான், ஒன்று முடியாமல் கிடக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தனி சில்லு சில்லாக சிதறி கிடக்கிறான். ஒரு ஓட்டை உடைச்சா சில்லு சில்லா போயிருதுல, திருப்பி ஒட்ட முடியாது. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் சிதறி கிடக்கிற காரணத்தினால், சில்லு சில்லாக சிதறி கிடக்கிற காரணத்தினால் அவர்களை அழைப்பதற்கென்று ஒரு பொது பெயர் தலித் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு அது நடைமுறையில் இருந்து வருகிறது. அதற்குரிய விளக்கத்தை சொல்லும் போது ஒவ்வொருத்தருடைய மேனிஃபெஸ்டோவிலையும் என்ன சொல்றாங்கன்னா, தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா உருவான காலத்திலேயே 1972 they published their manifesto. அதுல வாட் இஸ் தலித் அப்படிங்கிறதுக்கு அவங்க டிஃபைன் பண்றாங்க. சோசியலி, எஜுகேஷனலி, எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி சப்ரஸ்ட் அண்ட் அப்ரஸ்ட்